என் அன்பான குழந்தைகளே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான கதை சொல்லப் போறேன். அந்த கதையில முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னன்னா, ஆமையும், முயலும் தான் அதுல முக்கியமான கதாபாத்திரங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, நீ நான் எந்த கதை சொல்லப் போறேன்னு. அதுதான், வாங்க கதையில போய் பார்க்கலாம். ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அதோட அந்த காடும் அமைதி பூங்காவா இருந்தது. அந்த மாதிரி இருந்த நேரத்துல அந்த காட்டுல முயலும் ஆமையும் சிறந்த நண்பர்களா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறப்ப முயலு எந்த எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போதும் சரி, ஓடும் போதும் வேகமா ஓடுறதால அதுக்கு ஒரு கர்வம் இருந்தது. நான் வேகமா ஓடுறேன், ஆனா ஆமா நீ பொறுமையா செய்யற அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்தது. அதுக்கு ஆமை சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு சொன்னுச்சு, நான் பொறுமையா போறதால நான் தோத்துறவன் கிடையாது, பொறுமையா செய்யறதால நான் சோம்பேறியும் கிடையாது அப்படின்னு ஆமை சொல்லுச்சு. சரி, அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் பந்தயம் வச்சுப்போம். அப்படி பந்தயத்துல யாரு ஜெயிக்கிறான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற விலங்குகளும், ஆஹா இந்த பந்தயம் நல்லா இருக்கே, இது நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், ரொம்ப ஜாலியா கேக்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பந்தயம் வைக்கிறாங்க. ஆமைக்கும் முயலுக்கும் பந்தயம் நடக்க போகுது. எங்க தொடங்கணும், எங்க முடிக்கணும் அப்படிங்கிற பந்தயத்துடைய எல்லைகளை மற்ற விலங்குகள் எல்லாம் முடிவு பண்ணும். ஸோ அந்த நாளும் வந்தது. ஆமை முயலும் பந்தயம் தொடங்கிடுச்சு. தொடங்கினப்ப ஆமை முயல் என்ன பண்ணுச்சு, வேகமா ஓடி போயிட்டே இருந்தது. ஆமை பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து வந்துருந்துச்சு. ஏன்னா அதுடைய சுபாவமே அப்படித்தான். அதனால முயல் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தது, என்ன ஆமையே காணும், அது பொறுமையா வரும், அதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் ஒரு மரத்தடியில எல்லாம் தூங்கிச்சு. தூங்கிட்டே இருக்கப்ப அந்த ஆமை என்ன பண்ணுச்சு, பொறுமையா நடந்து 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 அதையும் தாண்டி போயிட்டு இருந்தது. போயிட்டே இருந்தப்ப மறுபடியும் முயல் முயற்சி பார்க்குது, என்ன இந்த ஆமை என்ன காணுமே, ஆஹா இன்னும் வரல போல இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு நல்லா தூங்குச்சு. தூங்கிட்டு மறுபடியும் பார்த்துட்டு, சரி வா நம்ம முன்னாடியே போய் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் வேகமாவும் ஓடாம நிதானமா அப்படியே போச்சு. அங்க போய் பார்த்தா அந்த முயலுக்கு ஒரு அதிர்ச்சி. ஆமை கோடை தொடப்போற நிலையில இருந்தது. இதுவும் வேகமா ஓடி போய் பார்த்தது பாரு. அதுக்குள்ள ஆமை கோட்டை தொட்டு ஜெயிச்சிடுச்சு. அங்க மற்ற விலங்குகள் எல்லாம் ஆமைக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தது. அதை பார்த்த முயலுக்கு கொஞ்சம் சோகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அது சொல்லுது, நான் ஆமையே நான் ஒத்துக்கிறேன், நீ பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறதால சோம்பேறி கிடையாது, அதனால நீ தான் ஜெயிச்ச, நான் என்னுடைய வாழ்த்துக்களை உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய விஷயத்துல பொறுமையாகவும் நிதானமாகவும் அதே நேரத்தில் சமமான வேகத்துல போயிட்டே இருக்கும்போது அந்த காரியத்தில் அவன் சரியான நேரத்துல வெற்றி பெறுவான் அப்படிங்கிறது இந்த கதையோட முழுக்க முழுக்க உண்மையான சம்பவம். ஸோ இதை கேட்ட நீங்க இனிமே எந்த காரியம் செஞ்சாலும் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் சிந்திச்சு செயல்படும் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை அடையலாம். நன்றி மாணவர்களே, நன்றி குழந்தைகளே.